அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு இறைவனின் மன்னிப்பு வேண்டுமா? அடுத்தவரின் குறைகளை மறைக்க வேண்டும். அடுத்தவர்கள் தவறிழைத்திருந்தால் அவர்களின் குறைகளை அம்பலப்படுத்தாமல் அவரிடம் நேரடியாக தவறை சுட்டிக்காட்டி அவற்றை திருத்திக் கொள்ள, அவரின் குறைகளை வெளியில் சொல்லாமல் பார்த்து கொண்டால் மறுமையில் நமது தவறுகளை அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் மன்னித்து விடுவான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரனாவான். அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான். அவனை பிறரது அநீதிக்கு ஆளாக்கும்படி கைவிட்டு விடவும் மாட்டான். எவர் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹ்வும் ஈடுபட்டிருக்கின்றான். எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகிறாரோ அவரை விட்டு அல்லாஹ்வும் மறுமை நாளில் துன்பங்களை நீக்குகிறான். எவர் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கின்றாரோ அவரது குறைகளை மறுமை நாளில் அல்லாஹ்வும் மன்னித்து மறைக்கின்றான். இதை அறிவிப்பவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. புகாரி 2442. வசதி இல்லாதவர்களின் கடன்களை கெடுபடி செய்து வசூல் செய்யாமல் அவர்களின் நிலைகளை கவனத்தில் கொண்டு கடன்களை தள்ளுபடி செய்தால் மறுமையில் நம் பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முன்காலத்தில் மக்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய ஒரு வியாபாரி இருந்தார். கடனை திருப்பி செலுத்த சிரமப்படுபவரை அவர் கண்டால் தமது பணியாளரிடம், இவரது கடனை தள்ளுபடி செய்யுங்கள், அல்லாஹ் நமது தவறுகளை தள்ளுபடி செய்யக்கூடும் என்று கூறுவார். அல்லாஹ்வும் அவரது தவறுகளை தள்ளுபடி செய்தான். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2078. பொது மக்களுக்காக பயன் தரும் நல்லறங்களை செய்பவருக்கு மறுமையில் இறைவனின் மாபெரும் அருள் கிடைப்பதுடன் அவரின் பாவங்களை மன்னிக்கப்பட்டு சொர்க்கத்தில் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் ஒரு சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது சாலையில் முட்கிளைகள் ஒன்றை கண்டு அதை அப்புறப்படுத்தினார். அவரது இந்த நற்செயலை அல்லாஹ் பெருமனதுடன் ஏற்று அவருக்கு அவர் செய்த பாவங்களிலிருந்து மன்னிப்பு வழங்கினான். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 3877. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் நடைபாதையில் கிடைந்த மரக்கிளையொன்றை கடந்து சென்றார். அப்போது அவர் அல்லாஹ்வின் மீதானையாக முஸ்லிம்களுக்கு தொல்லை தராமல் இருப்பதற்காக இதை நான் அப்புறப்படுத்துவேன் என்று கூறிவிட்டு அதை அப்புறப்படுத்தினார். இதன் காரணமாக அவர் சொர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டார். இதை அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் முஸ்லிம் 5106. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.